Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தக்காளி சிகப்பா இருக்கா, உங்களுக்கு வச்சுங்க. சிகப்பா இருக்கலாம் ரத்த விருத்தி ஆயிடும். மஞ்சளா இருக்கிறதெல்லாம் கழிவுல வெளியாது. பச்சையா இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சிகப்பா இருக்கிறது எது சிகப்பா இருக்கிறது தெரியல. ஏங்க செவ்வாழை பழம் சிவப்பா இருக்கா, பீட்ரூட் சிவப்பா இருக்கா, மாதுளம்பழம் சிவப்பா இருக்கா, பேரிச்சம்பழம் சிகப்பு கருப்பு எல்லாமே இருக்குது. அப்ப இதெல்லாம் ரத்த விருத்தி ஆகக்கூடிய பொருள். மிளகுதான் அதீத வாயு எடுக்கும். 10 மிளகு இருந்தா பயன் வீட்டையும் சாப்பிடலாங்க. வாங்க சேஸ்திக்கா போறோம், விருந்துக்கு சாப்பிட்றோம். அப்ப அந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ரசமெல்லாம் முறிஞ்சு போயிடும். பேசும் 4 பேசும் சாப்பிட்டேன். நான் இது வரையும் 40-50 வருஷமா பேசும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சுகர் பேபில நான் போய் எட்டி பார்க்கறது பழக்கம் கிடையாது. தேங்காய் உடைக்கிறீங்களா, இந்த யாருமே தண்ணியை கீழே ஊத்தாதீங்க. அந்த தண்ணியை குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. தேங்காய் தண்ணி அற்புதமான சுத்தமான நீர். கொண்டு போறேன், அது யாரும் விரும்பவே மாட்டாங்க. அடிமை இல்லாத உணவு. மத்த எல்லாமே இந்த திரும்ப சாப்பிட உணவு அடிமை உணவு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டு இருக்கோம். உணவே அடிமைங்கிறேன். சாப்பிட உடம்புல பலம் கூடணுமா குறையணுமா? கூடணும். ஏன் குறையுது? நீங்க சக்தி உள்ள உணவு சாப்பிடல, சக்தி வெளியேற்ற உணவு சாப்பிடுறீங்க. தெரியாதனமா நல்லது சாப்பிட்டாங்க, இப்ப தெரிஞ்சு நல்லது சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்து கையிலயும் காசு புலங்காட்டம் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உணவு பழக்க வழக்கங்களை பத்தி பேசணும் இல்லையா? அந்த 5 உணவு முழுசா தெரிஞ்சுக்கிங்க. உணவு நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் சமையல் உணவு. 2வது நீர், அதுவும் ஒரு உணவு. 3வது உணவு யாருமே சாப்பிட்றது இல்ல. என்னது? காற்றா? நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லையே. கார் வச்சிருக்கீங்க, 2 வீலர் வச்சிருக்கீங்க. காத்து அடிக்கிறீங்களா இல்லையா? அடிக்கிறோம். அப்புறம் இது காத்து அடிக்கணுமா இல்லையா? ஆமா. ஏன் அடிக்கல? டைம் இல்ல, நேரம் இல்ல, பிஸி. அதுக்கு ஏதாவது யோகாசனம் மாதிரி பண்ணணுமா? எப்படி அது? அதுக்கு பிராணாயாமம் இருக்கு. ஏறுதல் பூரகம், இருட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் 64, ஊறுதல் ரேசகம் 32, மாறுதல் ஒன்றின் கண்ணு மஞ்சனையாமே. அப்படின்னா இது ஒரு கணக்கு இருக்குது. இப்ப அப்பயே அந்த காலத்து கணக்கெல்லாம் நிறைய இருக்கா. இப்ப இந்த உணவு பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்த கருவேப்பிலையை தூக்கி போடுறாங்க. கருவேப்பிலைங்கிறது எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவைப்படுது வார்த்தையில அந்த அடக்கம் இருக்கு. ஆமா. அதே மாதிரி சில பொருட்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் சரியா தப்பான்னு சொல்லுங்க. இதையும் ஓரம் எடுத்து வச்சிடறாங்க. இந்த பூண்டுங்கிறத பார்த்தா சில பேர் எடுத்து படாரம் ஓர வச்சிடுறாங்க. மிளகு எடுத்து ஓர வச்சிடுறாங்க. தக்காளியை சில பேர்லாம் எடுத்து ஓர வச்சிடுறாங்க. இந்த 3 உணவும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையுடையது, உபயோகப்படக்கூடியது? பெருங்காயம் பெரும் காயம். இந்த உடம்பு என்னங்க, பெரும் காயங்கிறாங்க, பெருமை மிகு காயங்கிறாங்க. அந்த காயத்தை வாய் வெளியேற்றினா அது சமைச்சிட்டீங்கன்னா அது பாய்ச்சித்திரும், கொஞ்சமாவது வாயு எடுக்கும். மிளகுதான் அதீத வாயு எடுக்கும். 10 மிளகு இருந்தா பயன் வீட்டையும் சாப்பிடலாங்க. வாங்க எப்படின்னா, நம்ம கண்டதான் சாப்பிட்றோம். இப்ப விசேஷத்துக்கா போறோம், விருந்துக்கு சாப்பிட்றோம். அப்ப அந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷமெல்லாம் முறிஞ்சு போயிடும். இப்போ அங்க போனா அப்ப வெளிநாட்டுல அந்த அரசனுக்கு அப்படிதான் வச்சு கொடுப்பாங்க. உடனே மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. மிளகு சாப்பிட்டீங்கன்னா விஷமெல்லாம் முறிஞ்சு போயிடும். ஒண்ணு மிளகை வச்சுதான் மந்திரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா? தக்காளி சிகப்பா இருக்கா, உங்களுக்கு வச்சுங்க. சிகப்பா இருக்கலாம் ரத்த விருத்தி ஆயிடும். இது ஒரு சிஸ்டம். மஞ்சளா இருக்கிறதெல்லாம் கழிவுல வெளியேற்றும். பச்சையா இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சிகப்பா இருக்கிறது எது? சிகப்பா இருக்கிறது தெரியலையே, சொல்லுங்க. ஏங்க செவ்வாழை பழம் சிவப்பா இருக்கா, பீட்ரூட் சிவப்பா இருக்கா, மாதுளம்பழம் சிவப்பா இருக்கா, பேரிச்சம்பழம் சிகப்பு கருப்பு எல்லாமே இருக்குது. அப்ப இதெல்லாம் ரத்த விருத்தி ஆகக்கூடிய பொருள். சிகப்பா இருக்குல்ல, ரத்த விருத்தி ஆகணும். அப்ப உங்களுக்கு அப்ப பிளட் கம்மியா இருக்கிறாங்கிறாங்க, அதே கம்மியா. ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க? ரத்த சோகை உள்ளவங்களும் அதை சாப்பிடலாம். அனிமியா இருக்கிறவங்க. சோகை இல்ல, சாப்பிடாதவங்க சோகை வந்துடும். சோகை வந்துடும். ஏன் 2 பேச்சும் 4 பேச்சும் சாப்பிட்டேன். நான் இது வரையும் 40-50 வருஷமா பேச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சுகர் பேபில நான் போய் எட்டி பார்க்கறது பழக்கம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும். இப்ப யார் உடம்புலையும் பாத்தீங்கன்னா சுகர் நார்மலா இல்ல. ஒண்ணு வைங்க, 6 சுவை வரிசையா வைங்க. நாக்கில எது சப்பி கொட்டுனா குடல் கீழே போற முடியும், ஒண்ணும் பண்ணல. இப்ப உப்பு போய் யாருக்கு திங்கிறீங்க, இந்த சப்பி உங்களோட முழுங்குவீங்களா? முடியாது, கஷ்டம். தோற்பு காசுக்கெல்லாம் அதிகம் சாப்பிட முடியாது. அப்ப சப்பி உங்களோட முழுங்குனா குடல் முடி போய் ஒன்றும் பண்ணாத. எந்த சுவை? இனிப்பு தான். அது தாய்ப்பால் என்ன சுவை கொடுத்தான்? இனிப்பு. அப்ப ஜஸ்ட் முடிச்சுதா? பழங்களை என்ன சுவை கொடுத்தான்? இனிப்பு. ஒமுட்டுதா? இல்ல. அப்ப என்ன சுவை இருக்கோ நமக்கு ஏத்துக்குது, அதை சாப்பிட்டு போங்க. பிடிக்காத ஒண்ணு எடுத்து மாத்தியா முழுங்கி நீ கசப்பு முழுங்கி அது ஏன் கசப்பை கொஞ்சமா சேர்த்திங்க. அது மூலிகை கசப்பு தான் பெஸ்ட். மற்ற கசப்புலாம் நீங்க வேஸ்ட்.
இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னாக்கா இந்த பால் இருக்கு இல்லையா, இயற்கையா நமக்கு வந்து பசுமாட்டுல இருந்து எடுத்து நம்ம சாப்பிடுறோம், பல காலமா அது இருக்குது. இதுல என்னன்னாக்கா இப்போ ஒரு வாதம் போய்கிட்டே இருக்கு, பாலுங்கிறது சரின்றாங்க, ஒரு பக்கம் தவறுங்கிறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அதை? இப்ப நீங்க சயின்டிபிக்காவே சொல்றேன். இப்ப பசுமாட்டுக்கு ஆயுள் பலம் எவ்வளவு? ஆயுள் பலத்தை வச்சுதான் ஒருத்தரோட நாம லைஃபே இருக்கு. ஆயுள் பலம் எவ்வளவு தெரியுங்களா? 20-25 வருஷம். அது 2.5 வயசுக்கு வந்துடும், 25 வயசுல மடிஞ்சிடும். அப்ப அது ஆட்டுக்கு ஆயுள் பலம் அவ்வளவுதான், 5 வருஷம். இதெல்லாம் வயசுக்கு வந்துடும். அப்ப எதெல்லாம் வந்து சீக்கிரம் மடியுதோ அதனோட உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. லாங் லைஃப் வர மாதிரி இருக்கணும். பால் குடிக்க கூடாது? அப்ப பால் சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலா தேங்காய் பால், எள்ளு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி வச்சிங்கன்னா அதை பால் வரும். தென்னங்கண்ணுக்கு வயசு எவ்வளோ ஆகும்? தென்னங்கண்ணுக்கு வயசு எவ்வளோ? தென்னை மரத்துக்கு 120 வருஷம். அப்ப தாராளமா சாப்பிடலாம். எப்படின்னா இப்ப மரம் உங்களோட உயரமா கூடையா? அது இருக்கு, ரொம்ப உயரமா இருக்கு. இங்க இருந்து தண்ணி எப்படி மேல ஏத்தினாரு கடவுள்? அப்ப நீங்க எதை சாப்பிடணும்? தென்னம்பால். தென்னை பாலை சாப்பிடலாம், தேங்காய் தண்ணி குடிக்கலாம். எல்லாம் இந்த தேங்காய் உடைக்கிறீங்களா, இந்த யாருமே தண்ணியை கீழே ஊத்தாதீங்க. அந்த தண்ணியை வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தேங்காய் தண்ணி அற்புதமான சுத்தமான நீர். அது தூண்டுக்குடி கூட தண்ணியை நம்ம உடச்சி கீழே ஊத்திடுறாங்க. அது எதோ குழம்புல கூட போட்டீங்கன்னா கூட அவ்வளவு பெஸ்ட். இப்ப இந்த பாலையே வந்து நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லதுங்கிறீங்க, மத்தது சாப்பிடலாம், மாற்றா அது நல்லது ரொம்ப இருக்குன்ட்டு. இப்ப நான் பால் இருக்கு, பால்ல இப்ப குண்டா கழி வச்சீங்கன்னா நல்லா இருக்குமா? கழுவ வச்சா அப்படி என்ன ஆயிடும்? ஏடா ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அது கெட்டு போட வந்துடும் இல்லையா? இப்ப நாங்களாம் சுக்காப்பி வச்சு குடிக்கிறோம். அது அப்படியே டம்ளர் வச்சுட்டீங்க. இப்ப காலையில் சுக்காப்பி வச்சு நீங்க குடிக்காம விட்டீங்க, சாந்து முடி இருந்தாலும் கிடவே கிடாது தெரியுங்க. அப்ப என்னென்ன பால் ஊத்துறதுனால தான், பால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால தான் உள்ளுக்குள்ள வந்து இப்போ வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்களா? இல்லையா? அது கெட்டுக்காம போகும். ஓகே. இப்ப அதையுமே பாலையுமே பதப்படுத்தி மதிப்பு கூட்டி நெய் ஆக்குறாங்க, பன்னீர் ஆக்குறாங்க, அதெல்லாம் இன்னும் கெடுதலா? அப்ப ஆமா சார், அதான் குறிப்பிட்ட வயசுக்கு மேல தேவையில்லை. சாப்பிடுங்க. என்ன சொல்றேன்னா, குழந்தை வளர முடியும் சாப்பிட்டோம், வேண்டாங்க. பெரியவங்க கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். அதாவது இப்ப மாடே இருக்கு, கண்குட்டி வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பால் சாப்பிடுதா? ஆடே இருக்கு, ஆடு வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுதா? யாருமே பால் தனது தாய்ப்பாலை குடிக்குது, வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடல. மனிதன் மட்டும் புறக்கல வந்து போக முடியும். அது ஒரு கௌரவ மரியாதையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே அதிகம் பால் சேர்த்திக்க மாட்டாங்க. எப்படின்னா அன்னைக்கு பண்ணையாரு யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு வந்து பணக்காரர்களுக்கு குறைவு, ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே இது ஒரு ஃபார்முலா வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நம்ம பால்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாப்பா தான். அப்ப கருப்பட்டி அடிச்சு காய வச்சு அப்படியே வச்சு தண்ணியில வச்சு கொதிக்க வச்சு குடிச்சாங்க. அது தெரியாதனமா நல்லது சாப்பிட்டாங்க. இப்ப தெரிஞ்சு நல்லது சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்து கையிலயும் காசு புழங்காட்டம் இருக்குது. ஏதாவது பணக்கம் எல்லா கையிலயும் 2 வீலர் இருக்குது, செல்போன் இருக்குது, எல்லாமே இருக்குது. தெரு பால் பூத்து இருக்கு, இருக்குது. கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. இது ஒரு போதை. எப்படி திரும்ப என்ன பொருளை சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் போதை பொருள். எது பிடிக்குது? எப்படி நான் என்கிட்ட சுக்காப்பு கொண்டு போறேன், அது யாரும் விரும்பவே மாட்டாங்க. அவன் அடிமை இல்லாத உணவு. மற்ற எல்லாமே நம்ம திரும்ப சாப்பிட்ற உணவு அடிமை உணவு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டு இருக்கோம். உணவே அடிமைங்கிறேன். குறிப்பிட்ட ஏஜ் ஆக உணவு குறைச்சிட்டு வந்தோம். ஊனினை உருக்கி உள்ளோடியே பெருக்குனாங்க. ஊனை அப்படியே கடைசியா ஏஜ் ஆக அப்படியே குறைச்சிட்டு வந்தோம். சதை இருக்கக்கூடாது, அப்பதான் நரம்புல நல்லா இருக்கும். இப்ப நீங்க புலால் உண்றதை விட காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா காய்கறி அடுத்து முன்னாடி இன்னொரு செக்ஷன் கனி சொன்னீங்க, முதல்ல அக்யூட்டா அடிங்க. ஓகே. கேள்வி என்னன்னாக்கா, இயல்பாவே ஒரு நம்பிக்கை இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. என்னன்னாக்கா, சமகாலத்துல புலால் உண்டா வந்து பலம் அதிகமா கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரியான சத்து தான் ரெண்டுத்திலயுமே இருக்கா? சைவத்திலயும் அதே, அசைவத்திலயும் கிடைக்குமா? அசைவத்துல இருக்கிறது சைவத்துல கிடைக்குமா? கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். சத்துங்கிறது கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். இதை தவிர்த்துட்டு அசைவம் சாப்பிடுறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நமக்கு? அசைவத்தை இப்ப சாகடிச்சு சாப்பிட்றோமா? அப்படியே சாப்பிட. இப்ப சிங்கம் புலி இருக்குது, இப்ப மானை கடிக்குது, கடிச்ச உடனே ரத்தத்தை எப்படி குடிக்குது? ரத்தமா அப்படியே பச்சையா குடிக்குது. அதுதான் விஷயம். பச்சையா உயிராற்றல் உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப சூடா குடிக்கும். உயிர் ஆற்றல் குறையத்துக்குள்ளாடி அந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிடணும். கெட்டு வீணா போனது அதுக்குன்னு ஒரு மிருகு இருக்கு, என்ன சாப்பிடுங்க. அதுக்கு பேர் கழுகுன்னு ஒண்ணு இருக்கு, புனந்தண்ணி கழுகுனே ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா? அதுதான் அதை சாப்பிடும். அப்ப என்னன்னா சைவம் நமக்கு தேவையில்லை. கெட்டு போச்சுன்னா அது செத்து சாகடிச்சுதான் செய்யறேன். இப்ப இதுல வந்து நீங்க கை விரல் இருக்கு, இல்ல ஏபிசிடி இப்படிலாம் நீங்க விட்டமின் சத்தியே சொல்றீங்க. இப்ப இதை வெட்டி போட்டா என்ன இருக்கும்? வெட்டி போட்டா என்ன சார் இருக்கும்? இது விரல வெட்டி போட்டா என்ன இருக்கும்? இருக்குமா இருக்காத? ஏதாவது இல்ல, நான் விரல சொல்லவில்லை. இன்னைக்கு இதை வெட்டி கீழே போட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? உசுரோட இருக்குமா செத்து போயிடும்? செத்து போனதுல சத்து இருக்குமா இருக்காது. எப்படின்னா அந்த அசைவத்தை கறியெல்லாம் இருக்கு இல்லைங்க, அது உங்களுக்கு சத்தியே இருக்குன்னு வைங்க, அதோட எசன்சியலா எதுல இறங்குங்கிறான்? குஸ்கால இறங்கிடும். இப்ப ஆனா டாக்டர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றாங்களே, அத வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து நீங்க புலான் உள்ளுங்க, கோழி சாப்பிடுங்க, ஆடு சாப்பிடுங்க, நல்லதுதான் உடம்புக்குன்றாங்களே. அப்ப நல்லதுன்னா நேரம் உடம்பு நல்லா வச்சிருக்கு. 40-50 வயசு அப்படி அசுரப்பலா வந்துருக்கணும். ஏங்க குறையுது? இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க சாப்பிட உடம்புல பலம் கூடணுமா குறையணுமா? கூடணும்.
ஏன் குறையுது? நல்லா 20 வயசு சாப்பிட்ட உணவை தான் அப்படி 40 வயசு சாப்பிட போகிறீங்க. சத்து இருக்குமா இருக்காதா? இருக்குதா இல்லையா? சில பேர் 40 வயசுக்காரங்களை கேட்டு போகுது. சரி 40 வயசு 60 வயசு கூட இன்னும் அசைஞ்சு சாப்பிட்றாங்களா இருக்காங்க என்னங்க, அவங்களே சத்து இருக்கான்னு கேளுங்க. அப்போ என்ன சத்து கூடமா கூடக்கூடாதா? ஏன் குறையுது? நீங்கள் சக்தி உள்ள உணவு சாப்பிடல, சக்தி வெளியேற்ற உணவு சாப்பிட்றீங்க. It's sponsored by Moto mobile app. Thank you friends.